தப்பா நினைக்காதேம்னா, இந்த ஏற்பாடுல எனக்கு எதுவும் தெரியாது. ஒண்ணு மாதிரிதான் என்னையும் 4 பேர் பிடிச்சி இதுக்குள்ள தள்ளிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். சத்தியமா என்ன நம்பு. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அவங்கதான் இதெல்லாம். அவங்க நினைச்சதுலயும் தப்பில்ல, நீங்க நினைக்கிறதுலயும் தப்பில்ல. இல்ல, நான் நினைக்கவே இல்ல. நீ எங்க, நான் எங்க? எனக்கு தான் அந்த தகுதி இல்லையே. இல்ல, எனக்கு தான் அந்த தகுதி இல்ல. இனிமேலும் உங்களை நான் ஏமாத்த விரும்பல. நான் உங்களோட வாழ முடியாது. தெரியும், என்ன உனக்கு பிடிக்கல. ஐயோ, இப்ப நான் உங்களோட வாழ முடியாத நிலைமையில இருக்கேன். அப்போ என் மேல நம்பிக்கை இல்லையா? அது இல்ல, உனக்கு சமமா நான் படிக்கல இல்ல, எனக்கு அந்தஸ்து இல்ல. இல்லங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஒரு தூக்கு தண்டனை கைதி. ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். எந்த நிமிஷமும் தூக்கு கயிறுக்கு பலியாகப்படும் ஒரு கைதி. பார்வையற்ற ஒரு அநாதை பள்ளிக்கூடத்துல நான் மியூசிக் டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சொல்ல போறீங்களா இல்லையா? என்னாச்சு? மேஜை மேல வச்சிருந்த வைர முதலத்தை காணையம்னா ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பாத்தீங்களா? பாவம், இவங்க எப்படி சார் பார்த்துக்க முடியும்? கண்ணுதான் தெரியாது, கை கவப்பட்டு இருந்தா எடுத்துக்கலாம் இல்லையா? இவங்க எடுத்துக்க சான்ஸே இல்ல. ஏய், மரியாதையா முதலத்தை கொடுத்துருங்க, இல்ல ட்ரெஸ் எல்லாம் கலட்டி செக்அப் பண்ண வேண்டி இருக்கும். இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க, எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வா, இவங்களுக்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன். வேணும்னா நான் செக்அப் பண்ணேன். சரிதான், போடி. ஓஹோ, குடிச்சிட்டு வந்திருக்கியா? இப்பதான் உன் இடம் புரியுது. மோதிரம் காணாம போச்சுன்னு சொல்றது சுத்த போய். போடி. தங்களோட உடம்பையே பார்க்க முடியாத அந்த பார்வையற்ற அப்பாவி பெண்களை அவன் நிர்வாணமாக்கி சோதனை போட்டதை என்னால தாங்கிக்க முடியல. அவனை அடிச்சு கொன்னுட்டேன். இந்த உண்மையை நீ அங்க சொல்லிருக்கலாம்ல. ஆனா இந்த விஷயம் வெளி உலகுக்கு தெரிஞ்சா அந்த பார்வையில்லாத பெண்களுக்கும் அந்த ஸ்தாபனத்துக்கும் வரக்கூடிய கெட்ட பேரை நினைச்சு வெளியே சொல்லாம மூடி மறைச்சு தண்டனையை ஏத்துக்கிட்டேன். அந்த தண்டனையை நிறைவேற்றுற வரைக்கும் என்ன ஜெயில வச்சிருந்தாங்க. அங்கதான் உங்க அம்மாவை நான் சந்திச்சேன். நாளைக்கு தெரியுமா உங்களுக்கு விடுதலை? அழறீங்கம்மா. இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த உங்க மகனை இப்ப பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருமா, தண்ணி கொண்டாரு. நான் சொல்றதை கவனமா கேளுங்க. இந்த ட்ரெஸ்ல உங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இந்தாங்க, என் அண்ணனை சாகடிச்ச அந்த யமுனாவோட உயிர் பொட்டுன்னு தூக்கு கயிறுல போகக்கூடாது. இந்த ஆசிட் அவ மேல ஊத்தி அவ துடி துடிச்சு சாகணும். இந்தாங்க, ஜாக்கிரதை.
பார்த்து தன்னையே இப்படி கொடுத்த உங்க அம்மாவுக்காக ஜெயில அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணேன். அன்னைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடுவேன். இது வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம நான் இந்த ஊர்லயே இருந்தேன். எப்படியும் உங்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி சாட்சி சொல்ல அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல போலீஸாலேயோ மத்தவங்களாலேயோ என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இந்த முயற்சியில எனக்கு வர ஆபத்து என்னன்னு தெரிஞ்சோ அன்னைக்கு கோர்ட்ல வந்து போய் சொல்லி உங்களை காப்பாத்தினேன். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லத்துக்கு எத்தனையோ இந்த முயற்சி செஞ்சேன். ஆனா அதுக்கு நீங்க சந்தர்ப்பமே கொடுக்கல. எந்த நிலைமையிலையும் நான் உங்க கூட வாழ முடியாது. எந்த நிமிஷமும் என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறப்படுறது நிச்சயம். யமுனா, உன் கழுத்துல தூக்க ஏறாது. ஏற்பட மாட்டேன். நான் கற்ற தாலி கயிறாயிரும். இது சத்தியம். இந்த ராஜமாணிக்கத்தோட வில்லு வண்டி சத்தம் கேட்டாலே போதுண்டி. இந்த ஊருக்கார பையன் நடுங்குவானுங்க. அவனுங்க முன்னாடி இன்னைக்கு என்ன கிழக்கிறியா போடாக்கண்டா. இவ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இந்த ஊரை வேடிக்கை பார்க்கணும். இவன் மேல இருக்கிற துணியெல்லாம் எடுத்துறான். இவன் மானம் காத்துல பறக்கட்டும். ஏண்டா நிக்கிற? சொன்னது செய். போ போடா. அம்மா அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஏண்டா துரோகி, தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிற. உன் மேல இருக்கிற துணி எடுக்கிறது அவனுக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஆனா எனக்கு புதுசு இல்லடி. ஆனா என்ன, ஊரு மத்தியில வச்சு துணி எடுக்கிறேன் பாரு, அதுதான் புதுசு. எப்பவும் புருஷனோட மனத்தை பத்தி நீ கவலைப்படலையோ, அப்ப எதுக்கு உன் மனத்தை பத்தி நான் கவலைப்படுறேன். பொறுக்கக்கூடாது. அப்படியே பிறந்தாலும் ஒன்ன மாதிரி ஐயோ எனக்கு வாழ்க்கப்படக்கூடாது. நீ செஞ்ச கொடுமைக்கெல்லாம் இதுதான் தண்டனை. எவ்வளவு ஒரு அடி எடுத்து வச்ச உடனே ஊருக்கு மாட்டேங்க. போய் சாருங்க. பறிச்சு பறிச்சுங்களா? ஓடிலாம். ஐயா, போலீஸ் ஒண்ணு பிடிச்சு போட விட மாட்டேன். என்ன காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அவங்க என்னதான் பிடிக்க வந்திருக்காங்க. எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படி இருந்தாலும் அவங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களை விட்டுங்க. ஐயா ஐயா, இவங்க ஒரு தப்பும் பண்ணலையா. இவங்களை ஏன் விரட்டுறீங்க? நிறுத்தியா, இவ ஒரு தூக்கு தண்டனை கைதி. ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கா. எடுத்துப்பாங்கயா. சொல்றது கேளியா? அவங்களை விட்டுயா. இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன மன்னிச்சிருங்க.